வணக்கம் நண்பர்களே. திருமணம் மற்றும் காதல், பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்துதான் ஆகணும். ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது. அதாவது விஷயம் என்னமோ ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயங்கள், அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளை பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். மெயினாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, சார் ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான். இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான், லக்ன ரீதியாக அது ஒரு 50% பொருந்தும். நீங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ராசியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்கே சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். இங்கே ஜென்ரலாக அவங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அது உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும். அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புரிதலுக்காக. முதல்ல அவங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கலாம். மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று. ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு வேணுமா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லாரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன, தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமல்ல, அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுடைய ராசி நிலைகளின்படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான். ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம். ஸோ இது முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும். மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அது நிதர்சனமான உண்மையும் கூட. இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரலை அப்படிங்கிறது தானே. மனம் ஏன் ஒத்து வரலைன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தான். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறதில்ல, நம்ம எதை எதிர்பார்க்குறோன்னு அவங்களும் யோசிக்கிறதில்ல, ஏன்னா தெரியறதில்லை. இதுதான் விஷயம். இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்களுடைய அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும். அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும், தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும், தன்னை மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும், எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை. ஜோதிட ரீதியாகவும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஜோதிடத்தில் இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே 7ஆம் பொருத்தத்தை தான் பார்ப்பாங்க. 7ஆம் இடத்தை மெயினாக பார்க்கணும். அதான் திருமண கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது அது நமக்கு அப்படியே ஆப்போசிட். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேள்வி, எனக்கும் அவங்களுக்கு 7ஆம் பொருத்தம்ப்பா செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர ஆப்போசிட் தான். ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோதிடத்தை இந்த 7ஆம் பொருத்தம் தான் குறிக்குது. அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னர்ஸாக அமைவாங்க. ஆனால் இங்கே எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னென்னா ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது. பட் இந்த எதிர்வினை அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற. இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோட போயிடுது. இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இது ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி. நிறைய கமிட்மெண்ட்ஸ், சொசைட்டி,
நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்களும் உள்ள அடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும். ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல, ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு 7ஆம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்பில் அவங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா அக்ரெசிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே தள்ளி போட்டு எதுலையுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இது எதுக்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த பேலன்ஸ் நேர்த்த. ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எரிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும். ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு வேளை இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க, எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும். ஒரு லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது, செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. லைஃப் எங்கே போய் நிற்கும், டார்க் சைடில் போய் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூன்யமாயிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஓவராக அக்ரெசிவாகவும் போயிடக்கூடாது, அதே நேரம் ஓவராக டம்பும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது. அதனால் இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது. கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும். அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒருதலைபட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல. இப்போ அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும், என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும், இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமோ யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளை தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக 12 கட்டங்கள் இருக்குது. அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்காங்க, எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸ் நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு. சிலருக்கு இன்னொரு டவுட் வரும், என்னென்னா நாங்கள் 2 பேருமே ஒரே ராசி தான், அப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2 பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கலாம் பாருங்கள், ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க பேசுகிறது, அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போய் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிடுவாங்க. பிளான் பண்ணும்போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது, ஏன் செய்யும்போது இப்படி சொதப்புது, ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும். ஸோ உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும். பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான், அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும், நெகட்டிவ்லையும் அப்படி தான். ஆனால் நல்ல நேரம் வரும்பொழுதும் 2 பேர்த்துக்கும் நல்ல விஷயமா நடக்கும், கெட்ட நேரமும் கெட்டதும் 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுடைய நிலைகள் இதுதான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக போயிட்டு இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு அடி மேலே அடியாக விழுகும்.
எப்படி சமாளிக்கிறதுனே புரியாது. ஆனால் வாழ்க்கை ஓடும், ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது. லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இனிமேல் கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசி. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பானவங்க, அதே நேரம் கலகலப்பானவங்க. அதனுடன் கண்டிப்பும் இவங்ககிட்ட கலந்தே இருக்கும். அதாவது நல்ல ஜாலியாக சிரித்து விளையாட்டுத்தனமாக பேசிட்டு பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்லேருந்து ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும், உடனே சுருண கோபம் இவங்களுக்கு ஏறிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பையும் கனிவையும் ஒரு சேர காட்டக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்க மேஜராக பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே போல் இவங்க மற்றவங்கள கொஞ்சம் டாமினேட் பண்ணவும் நினைப்பாங்க. தன்னுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கணும், தனக்கு கீழ்ப்பணிந்து தான் எல்லா விஷயங்களும் நடக்கணும், தனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாது, எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே நேரம் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. உண்மையை சொல்லணும்னா மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறது தான் நிலை. இவங்க பொறுமைசாலதான், இவங்க பாட்டி ஜாலியாக இவங்க வேலை ஒன்றுன்னு இருக்கக்கூடியவங்க. தன்னுடைய தேவை என்ன, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வளமாக்கிக்கணும் அப்படிங்கிறத தீவிரமாக இவங்க பாட்டிக்கு இவங்களுடைய ரூட்டு போட்டு அதில் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களால இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா அதை இவங்களால ஏற்றுக்கவும் முடியாது, பொறுத்துக்கவும் முடியாது. அப்போல்லாம் இவங்க எரிமலையாக இவங்க குமுறத்தான் செய்வாங்க. அப்போல்லாம் இந்த அணைக்கிற கைதான் அடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த இவங்ககிட்ட பார்க்கலாம். அதனால் பெரும்பாலும் இவங்கெல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டாலாம் இருக்கவே முடியாது. பட் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக இவங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்க தான் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் மற்றவங்களால் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படிங்கிற நேரத்தில் இவங்க எந்த எல்லைக்கும் வேணாலும் போகக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லையும் இவங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பருவநிலைகள் வரும்போது தானாக இவங்களா காதல் வலையில் விழுந்துருவாங்க. இப்படியா அப்படியானாலும் யோசிச்சுட்டாலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு அது தேவையான அந்த விஷயத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ மேஷராசிக்காரங்களுடைய பருவ வாழ்க்கையில் கண்டிப்பாக காதல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும். இப்படியாக அதை தெரிவிக்கல அப்படின்னாலும் கூட மனசளவுலையாவது அவங்களுக்குள்ள ஒரு உணர்வுகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் யாரோ ஒருத்தரை நினச்சிட்டு தான் இருப்பாங்க. பட் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த காதல் விஷயங்களை பருவ வயதிலேயே இயல்பாகவே போகக்கூடியவங்களாக இந்த மேஷராசிக்காரங்க இருப்பாங்க. அந்த காதல் சார்ந்த விஷயங்களும் அப்படி ரொம்பவுமே குறும்புத்தனம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் விரும்பக்கூடியவங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைலாக் டெவிஷன்ஸ் எல்லாம் எதுலையுமே இவங்களுக்கு தேவை கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஒர்க் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. அப்படி தான் இந்த காதல் சார்ந்த விஷயங்களையும் இவங்க அணுகிறது. அண்ட் இவங்களுடைய காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஊழல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். காதலர்களுக்குள்ள கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளேயும் கூட சண்டை இல்லாமல் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அதாவது சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முரட்டுத்தனமாலாம் கிடையாது. இந்த ஊழல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள், அடிக்கடி வாக்குவாதங்கள், அந்த கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது இவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வழி நடத்தின இல்லைன்னா இவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. தனக்கும் தன்னுடைய எண்ணங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதாவது இவங்களுடைய லவர்ஸ்கிட்டையும் சரி, இல்லைன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி, முதல்ல நீ என்ன கவனி, அதுக்கப்புறம் நீ மற்றவங்க என்ன வேணா பண்ணி, அவங்க பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் போய்ப்பார். இப்போ எனக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அப்படின்னு எனக்கு நீ தேவையில்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இவங்க மேஜராக இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு உண்டான அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அந்தந்த நிகழ்வுகளில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. அதை இவங்களுக்கு உண்டானதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க என்ன வேணாலும் என்ன வேலைகள் வேணாலும் பார்த்துக்கலாம், அதனால எந்த தலையீடுகளும் இருக்காது. ஆனால் இவங்களை கண்டுக்காமல் ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு அந்த ஈகோ ஹர்ட் ஆரம்பிச்சிடும். ஏன்னா இயற்கையாகவே இவங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப கேர் அண்ட் சென்சிட்டிவான ஆட்கள் இவங்க. ஏன்னா இவங்க ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அது அன்பு அறிவு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த கணக்கு வழக்கு இல்லாமல் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஆப்போசிட்லேருந்து வரணும்.
ஏதோ ஒரு விதத்தில் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் அவங்க செய்கிறாங்க, ஓகே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இவங்க பாட்டுக்கு சும்மா இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. என்ன எல்லாமே நான் தான் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இவங்க எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு இவங்க கொஞ்சம் அப்செட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. மைண்ட் டைவர்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகும். ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சம்மந்தம் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கத்த ஆரம்பிப்பாங்க. ஆனால் தனியக்கூடிய கோபங்கள் தான், அப்படியே சும்மா வருஷக்கணக்கில் எழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த நேர காலங்களில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தை வெளிக்காட்டும். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் அன்கண்டிஷனலான லவ் வெளிப்படுத்தக்கூடியவங்க. அதுக்கேற்ற அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஆப்போசிட்டில் இருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு சில நேரத்தில் ஆப்போசிட்லேருந்து வராது, அதுதான் நிஜம். இவங்க ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க, அதாவது இவங்களோட லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் இல்லை லவ் ஆகட்டும், இவங்கள மாதிரி ஆக்டிவ் பெர்ஃபார்மர் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து மைண்ட் ரீதியாக மனசளவில் ஒரு புரிதல் இருக்கும். பட் அதை வந்து வெளிப்படையாக அவங்க காட்டிக்க மாட்டாங்க. ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குமே தவிர ரொம்ப டெப்த்தாகவும் இறங்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு லிமிட்டோடு தான் இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டு தான். எதையும் எடுத்தம் கோத்தன்னு அவங்க செய்ய மாட்டாங்க. எல்லாத்தையுமே பொறுமையாக நின்று ஆலோசித்து பேசி முடித்து 4 பேர்த்துக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசி முடித்து அதுக்கப்புறம் யோசித்து இப்படியே போய்கிட்டே இருக்கும். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நினச்சா அதை செஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் என்ன அப்படிங்கிறது கிளியராக ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. பட்டுன்னு முடிப்பாங்க. அவங்க அந்த வேலையில் டக்குன்னு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். பட் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அவங்கள பொறுத்த எடுத்தவங்க செய்கிற வேலைகள் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க நின்று நிதானமாக பொறுமையாக எல்லாத்தையும் அனுசரித்து தான் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது வந்து சில நேரத்தில் கொஞ்சம் இரிட்டேட்டிவாக இருக்கும். அதே போல் இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஜவ்வலுப்பாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதான் சாட்டிஸ்ஃபை. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு லவர்ஸ்குள்ளாகட்டும் இல்லை லைஃப் பார்ட்னருக்குள்ளாகட்டும் பிரச்சனைகள் அதிகமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிகம் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை பேசவே விட மாட்டேங்கிறாங்க, பேசினாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது தான். ஸோ மேச ராசிக்காரங்க அவங்களோட லவர்ஸ்க்கோ இல்லை அவங்களோட பார்ட்னருக்கோ கொஞ்சம் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து தான் ஆகணும். அதை இவங்க கொஞ்சம் அனுசரித்து போய் தான் ஆகணும். அதே நேரம் அவங்களுடைய லவர்ஸ் ஆகட்டும் லைஃப் பார்ட்னர்ஸ் ஆகட்டும் உங்ககிட்ட வந்து சும்மா ஜவலுப்பாக எழுத்துட்டு இருந்தால் அது வந்து வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேலைகளாக இருந்தாலும் சரி, உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இதை பற்றி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த காதல் விஷயங்கள் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும். ஒருத்தர் அனுசரித்து போய்க்கலாம். அண்ட் பெரும்பாலும் மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அது லவர் ஆகட்டும் இல்லை அவங்களோட லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் டாமினேட் பண்ணத்தான் நினைப்பாங்க. அடங்கி போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு செட்டே ஆகாது. நான் தான் கொண்டு போகிறேன், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், நான் தான் முதல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதற்குண்டான இந்த ரெகக்னேஷன் மரியாதையும் அவங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக போயிட்டு இருந்தது அப்படின்னா அவங்களோட லைஃப் நல்லபடியாக இருக்கும். அண்ட் இந்த ரொமான்ஸ் விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்பவுமே ஆக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரொம்பவுமே சென்சிட்டிவும் கூட. ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்களில் ஆப்போசிட் சைட்லேருந்து ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. பட் மேஜராக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் இந்த ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் போக 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 பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது குறைவாகிட்டே இருக்கும். இதனால் இவங்க கொஞ்சம் அப்செட் ஆச்சுவாங்க. அந்த போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவங்க மற்ற சோர்ஸை தேடவும் ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது எந்த விஷயம் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்குதோ அதை தேடி இவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாருமே வேறொரு உறவு முறையை மட்டும்தான் தேடி போவாங்கன்னு கிடையாது. சிலர் வேலைகளை பார்க்கலாம், சிலர் அவங்க லட்சியம் அவங்க பேஷனை தேடி போவாங்க, சில குழந்தைகளை கவனிப்பாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு எது மன ரீதியாக திருப்தியை கொடுக்குதோ அந்த விஷயங்களை தேடி போக ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களோட லவ்வரையோ இல்லை லைஃப் பார்ட்னரையோ பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்களில் ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி இந்த மேஷராசிக்காரங்க இந்த காதல் விஷயங்கள் ஆகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் ரொம்பவுமே ஒரு ஜாலியான ஆட்கள் தான். நல்ல ஒரு சுக சௌகரியத்தோடு வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் அப்படிங்கிற நிலைகளோடு தான் இவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறதும் கைகூடுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த வயதுக்குண்டான விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துடணும். ஸோ அந்த வகையில் இந்த திருமண வயது இவங்களுக்கு திருமணம் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து யாரையும் எதிர்பார்க்கலாம் மாட்டாங்க. இவங்களுக்கு தேவையானது இவங்களே தேடி போகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ ஒரு 50% சான்ஸ் இந்த காதல் திருமணங்கள் செய்து கொள்ளக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஸோ
சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்களும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, அவங்களுக்குண்டான அந்த மரியாதையை கொடுத்துடணும். லவராக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குண்டான அந்த ரெகக்னேஷனை காயப்படுத்திடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையும் இதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டாலே இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். அதே போல் மேசராசிக்காரங்க அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் லவ்வருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஃப்ரீடம் கொடுக்கணும். ரொம்ப இறுக்கி பிடிக்கிறீங்க, இல்லை சில விஷயங்களை ரொம்பவுமே அவசரப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டாலே உங்களோட திருமண வாழ்க்கை, காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.